ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போறோம்னா, தமிழக அரசு பெண்கள் பேர்ல சொத்து பதிவு செய்ய 1% கட்டண சலுகை அறிவித்துள்ளாங்கங்க. ஆனா இது எந்த நிலங்களுக்கு பொருந்தும்? ஆ எவருக்கு இந்த திட்டத்துக்கு பயன் கிடைக்காது? முழு விவரத்தையும் தெரிந்து கொள்ள இந்த வீடியோவை முழுமையா பாருங்க. யாருக்கு இந்த சலுகை கிடைக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஒரு தனிப்பெண், அப்படி இல்லைன்னா பெண்கள் எல்லாம் 4, 5 பெண்கள் சேர்ந்து வீடு, நிலம் அப்படி இருந்துச்சுன்னா இந்த சலுகை கிடைக்குங்க. அதே பதிவு செய்யும் போதே சந்தை மதிப்பு வந்து 10,00,000த்துக்குள்ள இருந்துச்சுன்னா இந்த சலுகை உங்களுக்கு கிடைக்குங்க. யாருக்கு இந்த சலுகை கிடைக்காது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, சொத்து மதிப்பு வந்து 10,00,000த்துக்கு மேல இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு கிடைக்காதுங்க. ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, 12,00,000 மதிப்புள்ள நிலத்தை ஒரே பெண் பேர்ல பதிவு செஞ்சா சலுகை இருக்காதுங்க. நிலத்தில் வேண்டுமென்றே பிரிக்கிறது. அதாவது பார்த்தீங்கன்னா, 2004 சதுரடி நிலத்த 1200, 1200 சொல்லி பிரிச்சுட்டு, ஒரு பொண்ணு பேர்ல அந்த நிலத்த வச்சிருந்து, அவங்க கேட்டாலும் இது உங்களுக்கு கிடைக்காதுங்க. உங்கள் கேள்விக்கு கருத்துக்களை கீழே பகிர்ந்து கொள்ளுங்கள். இந்த சலுகையால் நீங்கள் பயனடைய போறீர்களா? உங்கள் பதில்களை எதிர்பார்க்கிறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால், உங்கள் நண்பர்களுடன் ஷேர் செய்யுங்கள். இது போன்ற புதிய தகவலுக்கு நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும்.